ஜிம்முக்கு போறீங்களா இல்ல டயட்ல இருக்கீங்களா? அப்போ மஞ்சள் கருவை குப்பையில போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஒரு நிமிஷம் பாருங்க. நீங்க குப்பையில போறது வெறும் மஞ்சள் கரு இல்லைங்க, அது ஒரு சூப்பர் ஃபுட். மஞ்சள் கருவுல கொழுப்பு இருக்கிறது உண்மைதான். ஆனா அந்த கொழுப்பு தான் முட்டையில் இருக்கிற விட்டமின் ஏ, டி, இ மற்றும் கேவை நம்ம உடம்பு உறிஞ்சிக்கிறதுக்கு உதவுது. சொல்ல போனா முட்டையோட மொத்த சத்துல 90% மேல அந்த மஞ்சள் கருவுல தான் இருக்கு. வெள்ளைக்கருவுல வெறும் புரோட்டீன் மட்டும்தான் இருக்கும். இதுல இருக்கிற கோலின் அப்படிங்கிற அபூர்வமான சத்து உங்களோட மூளை வளர்ச்சிக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கவும் ரொம்பவே அவசியம். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற லூட்டின் உங்களோட கண் பார்வையை 60 வயசுலயும் கூர்மையா வச்சுக்கும். மஞ்சள் கருவை நீக்கிட்டா இந்த எல்லா சத்துக்களையும் நீங்க இழக்கிறீங்க. 2025ஆம் ஆண்டு வரைக்கும் மேற்கொள்ளப்பட்ட பல ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, உணவு மூலமா கிடைக்கிற கொலஸ்ட்ரால் உங்க ரத்த அழுத்தத்தையோ இல்ல இதயத்தையோ நேரடியா பாதிக்காது. சர்க்கரை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் தான் உண்மையான வில்லன். சாதாரண ஒரு நபர் தினமும் 1-2 முழு முட்டை தாராளமா சாப்பிடலாம். சத்துக்களை வீணாக்காதீங்க, ஆரோக்கியமா வாழுங்க. இதை பத்தி தெரியாத உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை இப்போவே ஷேர் பண்ணுங்க.